கடந்த வருஷம் நாம ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது இந்தியா கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிக அதிகமான சூரிய சக்தியை உற்பத்தி பண்ணியிருக்கு. ம் இது ஒரு மாபெரும் வெற்றிதான். ஆமா. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த மாபெரும் வெற்றியே கிட்டத்தட்ட நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய பிளாக் அவுட், அதாவது மின் தடையை ஏற்படுத்தியிருக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா? நிஜமாவே கேட்பதற்கே ரொம்ப ஆச்சரியமான முரண்பாடாதான் இருக்கு. இருளை போக்க வந்த சூரிய சக்தி எப்படி இருட்டை கொண்டு வரும் ஆபத்தை உருவாக்குச்சே? உங்களை இந்த ஆழமான உரையாடலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நிறைய விஷயங்களை அலசப் போறோம். கண்டிப்பா. இந்த முரண்பாடு தான் இன்னைக்கு நாம வாழும் உலகத்தோட மிகப்பெரிய சவால். அதாவது ஒரு சிஸ்டம் ரொம்ப சிறப்பா செயற்பட்டா அது மத்த சிஸ்டம்களை எப்படி பாதிக்கும்னு நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். அதான் விஷயம். அந்த நெகிழ்வு தன்மையற்ற நிலை, அதாவது இன்ஃபிளெக்சிபிலிட்டி, எப்படி உலகை இயக்குகிறது என்பது தான் இன்னைக்கு நாம பிரித்துமேய போகிறோம். ஆமா, மின் தொகுப்பில் ஏற்படும் முரண்பாடுகள் தொடங்கி அணுசக்தி தொழில்நுட்பம், புவிசார் அரசியல், அப்புறம் மனித வாழ்வின் கண்ணியத்துடன் இறக்கும் உரிமை வரைக்கும் பல தரவுகளை பார்க்க போறோம். ரைட். முதல்ல அந்த சூரிய சக்தி முரண்பாட்டுக்கே வருவோம். நம்ம எப்போதுமே இன்னும் நிறைய சூரிய சக்தி வேணும்னு தானே பேசிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன பிரச்சனை? தரவுகளுக்குள் சென்றால் இது தெளிவா புரியும். இப்போ பாத்தீங்கன்னா, இந்தியாவில் 262 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திறன் இருக்கு. இது நமது மொத்த மின் உற்பத்தி திறனில் 51% மேல். வாவ், பாதிக்கு மேலையா? இது ரொம்ப பெரிய சாதனை ஆயிற்றே. ஆமா. ஆனா 2025ஆம் ஆண்டு மே மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் மட்டும் சுமார் 2.3 டெராவாட் மணிநேரம் சூரிய சக்தி ஒட்டுமொத்தமா வீணடிக்கப்பட்டிருக்கு. ஒரு நிமிஷம், 2.3 டெராவாட் மணிகளாடும்னா எவ்வளோ பெரிய அளவு! அதை வீணாக்குவதற்கு பதிலா நம்ம பேட்டரிகளில் சேமித்திருக்கலாமே, இல்லனா மக்களுக்கு கொடுத்திருக்கலாமே. அதோட அளவை புரிஞ்சு கொள்ளணும்னா, இந்த வீணடிக்கப்பட்ட மின்சாரத்தை கொண்டு சுமார் 14 லட்சம் வீடுகளுக்கு ஒரு முழு வருஷத்துக்கு தேவையான கரண்ட்டை நம்ம தடையின்றி வழங்கியிருக்க முடியும். அடக் பாவமே, 14 லட்சம் வீடுகளுக்கா? ஆமா, அவ்வளவு ஆற்றலை நம்ம பயன்படுத்தாம தூக்கி எரிஞ்சிருக்கோம். இத சேமிக்க போதுமான பேட்டரி கட்டமைப்புகள் நம்மிடம் இன்னும் முழுமையா இல்லைங்கிறது ஒரு காரணம். ஆனா முக்கிய காரணம் நமது பழைய நிலக்கரி ஆலைகள் தான். பழைய நிலக்கரி ஆலைகளா? சூரிய சக்திக்கும் நிலக்கரி ஆலைக்கும் என்ன சம்பந்தம்? நிலக்கரி ஆலைகளில் குறைந்தபட்ச தொழில்நுட்ப சுமை, அதாவது மினிமம் டெக்னிக்கல் லோட்னு ஒரு தொழில்நுட்ப வரையறை இருக்கு. அதாவது ஒரு நிலக்கரி ஆலைய ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு கீழே இயக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? ஏன், அதை ஒரு கேஸ் அடுப்பை அணைப்பது போல சட்டுன்னு அணைத்து விட்டு தேவையான போது மீண்டும் பற்ற வைக்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. நிலக்கரி ஆலைகள் என்பவை மாபெரும் கொதிகலன்களையும் மிக அதிக வெப்பத்தில் இயங்கும் டர்பைன்களையும் கொண்டவை. ஒரு நிலக்கரி ஆலையை அதோட உற்பத்தி திறனில் 55%த்திற்கும் குறைவாக நீங்க இயக்கினால் அந்த இயந்திரங்கள் பழுதாகிடுமா? ஆமா, இயந்திரங்களுக்குள் ஏற்படும் வெப்ப மற்றும் அழுத்த மாறுபாடுகளால் கொதிகலன்கள் வெடிக்கலாம் அல்லது இயந்திரங்கள் நிரந்தரமா பழுதாகிவிடும். இதை இந்தியாவின் மிகப்பெரிய மின் உற்பத்தியாளரான NTPC மிக தெளிவாக எச்சரித்திருக்காங்க. ஓஹோ, அப்போ பகல்ல சூரிய ஒளி உச்சத்தில் இருக்கும்போது நமக்கு நிறைய சூரிய சக்தி கிடைக்குது. சரியா சொன்னீங்க. அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மின்கட்டமைப்பை சமன்படுத்த நிலக்கரி ஆலைகளின் உற்பத்தியை குறைக்க வேண்டும். ஆனா அவங்களால் 55%க்கு தாழ குறைக்க முடிவதில்லை. ஓ, இப்ப புரியுது. இதை நான் இப்படி புரிஞ்சு கொள்கிறேன். உங்களிடம் மிக வேகமாக செல்லும் ஒரு புதிய ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கு. அதுதான் நமது சூரிய சக்தி. ம் ஆனா நீங்க ஒரு குறுகிய சாலையில் மிகப்பெரிய மெதுவாக செல்லும் ஒரு சரக்கு லாரியின் பின்னால் சிக்கிக்கிட்டீங்க. அதுதான் நமது பழைய நிலக்கரி ஆலை. அந்த லாரியால் உடனடியாக வேகத்தை குறைக்கவும் முடியாது, சட்டென்று நிற்கவும் முடியாது. ரொம்ப துல்லியமான ஒப்பீடு இது. லாரிக்கு வழிவிடுவதற்காக ஸ்போர்ட்ஸ் காரின் வேகத்தை நாம கட்டாயமாக குறைத்து அதன் திறனை வீணாக்குகிறோம், அப்படிதானே? அதேதான். இந்த லாரியின் நெகிழ்வுத்தன்மையற்ற தன்மையால் நமது ஒட்டுமொத்த மின் தொகுப்பும் ஆபத்துக்கு உள்ளாகுது. நமது மின் தொகுப்பின் அதிர்வெண், அதாவது கிரிட் ஃப்ரீக்வன்சி 49.9 முதல் 50.05 ஹெர்ட்ஸ் என்ற மிக குறுகிய பாதுகாப்பான எல்லைக்குள் இருக்கணும். அந்த எல்லையை தாண்டினால் என்ன ஆகும்? மே 25, 2025 அன்று மின்சாரம் தேவைக்கு அதிகமாக பாய்ந்ததால் அதிர்வெண் 50.48 ஹெர்ட்ஸை தொட்டது. அதிர்வெண் எல்லையை தாண்டினால் வீடுகளிலுள்ள மின்சாதனங்கள் முதல் பெரும் தொழிற்சாலைகளின் இயந்திரங்கள் வரை எரிந்து சாம்பலாகிவிடும். நிஜமாவா? இது ரொம்ப ஆபத்தான நிலையாச்சு.
ஆமா, அதை தடுக்க ஒட்டுமொத்த மின்கட்டமைப்பும் தன்னைத்தானே துண்டித்துக் கொள்ளும். அதுதான் பிளாக் அவுட். இதிலிருந்து தப்பிக்க அரசாங்கம் ஒரு விசித்திரமான செயல்முறையை செய்றாங்க. மின் உற்பத்தியை குறைப்பதற்காகவும் சூரிய சக்தியை வீணடிப்பதற்காகவும் மின் உற்பத்தி நிறுவனங்களுக்கு அரசாங்கம் இழப்பீடு வழங்குது. என்னலே, மின்சாரத்தை வீணாக்குறதுக்கு இழப்பீடா? ஆமா, இந்த வீணான மின்சாரத்திற்காக சுமார் 5.75 முதல் 6.9 பில்லியன் ரூபாய் வரை இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கு. அடக்கடவுளே, இந்த தொகை யார் பாக்கெட்ல இருந்து போகுது? சாதாரண மக்களோட மாதாந்திர மின்கட்டணத்துல தானே இது சுமையா ஏறும். கண்டிப்பா, பயன்படுத்தாத மின்சாரத்திற்கும் நாம பணம் கட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்க அதிர்ச்சியான உண்மை. அப்படியென்றால் இந்த நெகிழ்வுத்தன்மையற்ற நிலக்கரி ஆலைகளிலிருந்து நாம வெளியேறணும். நமக்கு தொடர்ச்சியாக இயங்கக்கூடிய, தேவைக்கேற்ப உற்பத்தியை ஏற்றவோ இறக்கவோ முடிகிற, அதே சமயம் தூய்மையான ஒரு மாற்று ஆற்றல் தேவை. அது அணுசக்தியா இருக்கலாமா? ஆம்லா, அதுதான் அணுசக்தி. ஆனா அங்கும் ஒரு மிகப்பெரிய முட்டுக்கட்டை இருக்கு. 2047க்குள் 100 ஜிகாவாட் அணுசக்தி திறன் என்ற பிரம்மாண்டமான இலக்கை இந்தியா நிர்ணயிச்சிருக்கு. அதுக்காகத்தான் 2025ல சாந்தி சட்டம் கொண்டு வரப்பட்டு முதலீடுகளுக்கு வழி செஞ்சிருக்காங்களே. ஆமா, ஆனா இங்கே உள்ள அடிப்படை சிக்கல் எரிபொருள்தான். இந்த இலக்கை அடைய நமக்கு வருஷத்துக்கு 18,000 முதல் 20,000 டன் யுரேனியம் தேவை. இந்தியாவிடம் அவ்வளவு யுரேனியம் இல்ல. அப்போ நாம முழுமையா வெளிநாடுகளைத்தான் நம்பியிருக்கோமா? ஆமா, நாம முழுமையாக ரஷ்யா, கனடா போன்ற நாடுகளின் இறக்குமதியை தான் சார்ந்திருக்கிறோம். ஒரு எரிசக்தி சிக்கலை தீர்க்க நாம முழுமையாக வேறு நாடுகளை சார்ந்திருக்க வேண்டியது எந்த விதத்துல பாதுகாப்பானது? நாளைக்கு அவங்க யுரேனியம் தர மறுத்தா நமது அணுக்கரு உலைகள் எல்லாம் வெறும் காட்சி பொருளாகிடுமே. இந்த ஆபத்தை உணர்ந்துதான் இந்தியா பல தசாப்தங்களுக்கு முன்பே ஒரு மாபெரும் மாற்றுத் திட்டத்தை உருவாக்குச்சு. அதுதான் தோரியம் திட்டம். ஓ, தோரியம் நம்ம நாட்டுல நிறைய இருக்கு. ஆமா, உலகிலேயே அதிக தோரியம் வளம் கொண்ட நாடுகளில் இந்தியாவும் ஒண்ணு. நமது கடற்கரை மணலில் தோரியம் கொட்டி கிடக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா, யுரேனியத்தை போல தோரியத்தை நேரடியாக அணு உலையில் போட்டு எரிக்க முடியாது. ஓஹோ, தோரியத்தை நேரடியாக பயன்படுத்த முடியாது என்றால் அதை வைத்து எப்படி மின்சாரம் தயாரிப்பது? அதுக்காகத்தான் இந்தியா ஒரு தனித்துவமான 3 கட்ட அணுசக்தி திட்டத்தை வடிவமைச்சிருக்கு. முதல் கட்டத்தில் நம்மிடம் உள்ள குறைந்த அளவு இயற்கை யுரேனியத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிப்போம். இந்த செயல்முறையில் கழிவாக புளூட்டோனியம் கிடைக்கும். சரி, அந்த புளூட்டோனியத்தை வச்சு என்ன பண்றது? இரண்டாம் கட்டத்துல தான் ஒரு மாயவித்தை நடக்கும். இங்கு அதிவேக ஈநுழைகள், அதாவது ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்ஸ் பயன்படுத்தப்படும். ஈநுழைகள் என்பவை என்ன தெரியுமா? ஒரு எந்திரத்தை நீங்க எவ்ளோ எரிபொருளை போடுறீங்களோ அதை விட அதிக எரிபொருளை அது எரித்து முடித்த பின் உருவாக்கும். என்னது? எரிக்க எரிக்க புதிய எரிபொருள் உருவாகுமா? ஆமா, முதல் கட்டத்தில் கிடைத்த புளூட்டோனியத்தையும் யுரேனியம் 238 இதில் பயன்படுத்துவாங்க. உலை இயங்கும் போதே அந்த யுரேனியம் 238 புதிய புளூட்டோனியமாக மாறும். இது அறிவியலின் உச்சகட்ட சாதனை. அப்படியென்றால் 3ஆம் கட்டத்தில் தோரியம் எங்கு வருது? 3ஆம் கட்டத்துல தான் நமது தோரியம் 232 இந்த உலைகளுக்குள்ள செலுத்துவாங்க. அப்போது நடக்கும் வினைகளால தோரியம் 232 பிளவுபடக்கூடிய யுரேனியம் 233 ஆக மாறும். அத வச்சு நம்ம பல நூற்றாண்டுகளுக்கு தேவையான மின்சாரத்தை தயாரிக்க முடியும். வாவ், இது மட்டும் சாத்தியமானா ஆற்றல் சுதந்திரம் நமக்கு கிடைச்சிடும். நாம் ஏன் இறக்குமதியை குறைத்து தற்சார்பை அடைய துடிக்கிறோம் என்பதற்கான விடை இன்று மத்திய கிழக்கில் நடக்கும் புவிசார் அரசியலில் அப்பட்டமாக தெரியுது இல்லையா? ஆமா, ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் நடக்கும் ஒரு போர் எப்படி இந்த உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு சாதாரண இந்தியரின் சமையலறையையும் விவசாயியின் வயலையும் பாதிக்குதுன்னு பாருங்க. ஆமா, உலகளாவிய விநியோகச் சங்கிலி எப்படி வேலை செய்யுதுன்னு இதிலிருந்து புரியுது. ஈரான் மற்றும் இஸ்ரேல் அல்லது அமெரிக்கா இடையே மோதல் வெடித்தவுடன் இந்தியாவின் எரிசக்தி சங்கிலி கடுமையா ஆட்டம் கண்டுச்சு. இந்தியா தனது கச்சா எண்ணெய் தேவையில் 88% இறக்குமதி செய்யுது. போர் பதற்றத்தால் விலை ஏறியிருக்குமே. கண்டிப்பா, சர்வதேச சந்தையில் பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $66 கிடுகிடுவென உயர்ந்து $120 தொட்டது. கச்சா எண்ணெய் விலை ஏறினால் பெட்ரோல் டீசல் விலை ஏறும். அது போக்குவரத்து செலவை அதிகரிக்கும். ஆனா இது எப்படி நேரடியாக நமது உணவு பாதுகாப்பையும் உரத்தின் விலையையும் பாதிக்குது? இந்த டோமினோ எஃபெக்ட் எப்படி வேலை செய்யுது? அங்கதான் இயற்கை எரிவாயுவின் பங்கு வருது. எண்ணெய் விலை உயர்ந்தவுடன்
எல்என்ஜி எனப்படும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவின் விலையும் $10லேருந்து 24 முதல் $25 உயர்ந்துடுச்சு. எரிவாயு விலை இருமடங்கா உயர்ந்தா அரசாங்கத்துக்கு பெரிய நெருக்கடி வருமே. ஆமா, வீடுகளுக்கு தேவையான சமையல் எரிவாயுவை வழங்குவதா அல்லது தொழிற்சாலைகளுக்கு வழங்குவதான்னு ஒரு கேள்வி வந்துச்சு. அரசாங்கம் வீடுகளுக்கு முன்னுரிமை அளித்தது. இதன் விளைவாக உரத் தொழிற்சாலைகளுக்கு வழங்கப்படும் எரிவாயுவின் அளவு 70% குறைக்கப்பட்டது. ஓ, யூரியா போன்ற உரங்களை தயாரிக்க இயற்கை எரிவாயு மிக மிக அவசியமாச்சே. ஆமா, எரிவாயு தட்டுப்பாட்டால் உள்நாட்டில் யூரியா உற்பத்தி வீழ்ச்சியடைந்தது. உலகளாவிய யூரியா விலையும் வெறும் 10 நாட்களில் $484லிருந்து $652 உயர்ந்துவிட்டது. இது மிகப்பெரிய ஆபத்து. இந்தியாவின் உரத் தேவைகளில் குறிப்பாக யூரியா, டிஏபி, பொட்டாஷ் ஆகியவற்றில் 68 முதல் 70% வரை நாம இறக்குமதியைத்தானே நம்பியிருக்கோம். அதனாலதான் இந்த சர்வதேச விலையேற்றத்தின் முழு பாரமும் இந்திய பொருளாதாரத்தின் மீது விழுகிறது. விவசாயிகளுக்கு அதிக விலையில் உரத்தை விற்க முடியாதென்பதால் அரசாங்கம் மானியத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுது. மானியம் எவ்வளவு உயர்ந்திருக்கு? இந்த ஒரே ஒரு புவிசார் அரசியல் நெருக்கடியால் இந்தியாவின் உர மானியம் பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட 1.7 லட்சம் கோடியிலிருந்து 2 லட்சம் கோடியாக உயரக்கூடும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தின் மீதான மாபெரும் சுமை. இதை கேட்கும்போது ஒரு விஷயம் தோணுது. உலக நாடுகளை நம்பி இருப்பதால் தானே நமக்கு இந்த சிக்கல் வருது. நாம எல்லாவற்றையும் இந்தியாவிலேயே உற்பத்தி செய்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தால் நாம பாதுகாப்பா இருப்போமே. தர்க்க ரீதியா நீங்க சொல்றது சரிதான். ஆனா நிஜ உலக வர்த்தகம் அப்படி செயல்படுவதில்லை. அங்கும் வர்த்தக எல்லைகள் என்ற நெகிழ்வுத்தன்மையற்ற அமைப்பு முட்டுக்கட்டையாக வந்து நிற்கும். அதாவது நாம தற்சார்பு அடைந்து ஏற்றுமதி செய்ய தொடங்கினா மற்ற நாடுகள் அதை சும்மா பார்த்து கொண்டிருக்காது, அப்படித்தானே? அமெரிக்காவுடனான தற்போதைய வர்த்தக பிரச்சனை இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் நினைக்கிறேன். ஆமா, அமெரிக்கா சமீபத்தில் பிறந்தியுள்ள அந்த செக்ஷன் 301 விசாரணையதான் சொல்றீங்க. அதற்கு முன்பே இருந்த வரிகளை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்ததால் அதை ஈடு செய்ய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் இந்த மாற்றேற்பாட்டை கையில் எடுத்திருக்கிறாங்க. ஆனா அமெரிக்கா இதை ஏன் செய்யுது? நாம மலிவா பொருட்களை கொடுத்தா அவங்களுக்கு லாபம் தானே. இரு நாடுகளின் தரப்பிலும் உள்ள நியாயத்தை நாம நடுநிலையோடு பார்க்கணும். ஒரு நாடு தனது உள்நாட்டு தொழில்களை பாதுகாப்பது அதன் கடமை. அமெரிக்காவின் முக்கிய குற்றச்சாட்டு அதிகப்படியான உற்பத்தி திறன் என்பதுதான். அதிகப்படியான உற்பத்தியா? எந்த பொருள்ல? தரவுகளின்படி இந்தியாவின் சூரிய சக்தி உதிரி பாகங்கள் உற்பத்தி நமது உள்நாட்டு தேவையை விட 3 மடங்கு அதிகமாக உள்ளது. நாம முதல் பகுதியில விவாதித்த அதே சூரிய சக்தி தான். ஓஹோ, அப்போ நம்ம நாட்டுல தேவைக்கு அதிகமா தயாரிச்சு அமெரிக்காவில விக்கிறோமா? அதாவது டம்பிங் செஞ்சா அமெரிக்காவில் உள்ள சூரிய சக்தி உற்பத்தி நிறுவனங்கள் திவாலாகிவிடும் என்பது அவங்களோட வாதம். அதனாலதான் அவங்க தொழிலாளர்களை பாதுகாக்க இந்த விசாரணையை தொடங்கி இந்திய பொருள்கள் மீது வரிகளை விதிக்க முனைகிறாங்க. அதாவது இந்தியா தனது தொழில்களை பாதுகாக்க எப்படி இறக்குமதி வரிகளை விதிக்குதோ அதே மாதிரி. சரியா சொன்னீங்க. ஆனா இங்க வர்த்தக பற்றாக்குறையில ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அமெரிக்கா இந்தியாவோட $58 பில்லியன் பற்றாக்குறை உள்ளது என்கிறது. ஆனா இந்திய தரவுகள் அது $42.2 பில்லியன் சொல்லுது. ஒரே வர்த்தகத்துக்கு எப்படி 2 வெவ்வேறு எண்கள் இருக்க முடியும்? அது கணக்கிடும் முறைகளில் உள்ள வித்தியாசம். சரக்கு கட்டணங்கள், சேவைகள் மற்றும் 3ஆம் நாடுகள் வழியாக நடக்கும் வர்த்தகங்களை யார் எப்படி பதிவு செய்றாங்க என்பதை பொறுத்து இந்த எண்கள் மாறும். புரியுது. அது மட்டுமல்ல, மார்ச் 12, 2026 அன்று தொடங்கப்பட்ட 2வது விசாரணை இன்னும் தீவிரமானது. அது கட்டாய உழைப்பு தொடர்பானது. கட்டாய உழைப்பா அப்படின்னா? இந்தியாவிலிருந்து வரும் பொருட்கள் தொழிலாளர்களின் உரிமைகளை மீறி கட்டாய உழைப்பின் மூலம் உருவாக்கப்படுகிறதா என்பதை அமெரிக்கா விசாரிக்குது. இதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் மிகவும் கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது. ஆனா இந்திய அரசு இந்த விவகாரத்தில் ரொம்ப கவனமா மௌனம் காத்து வருது. இதுவரை நாம மனிதர்கள் உருவாக்கின அமைப்புகளை பற்றி பேசணும். மின்தொகுப்பு எப்படி நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இருக்கு, உலகளாவிய வர்த்தகம் எப்படி செயல்படுதுன்னு பார்த்தோம். ஆனா இயற்கை ஒரு பெரும் சீற்றத்தை வெளிப்படுத்தும் போது நாம உருவாக்கியுள்ள பௌதிக கட்டமைப்புகள் எவ்வளவு நெகிழ்வுத்தன்மையோடு இருக்கு? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. பிரேசில்ல நடந்த COP30 மாநாட்டுல பேசப்பட்ட விஷயங்கள் இதை நோக்கிதான் ஒரு மிக முக்கியமான கேள்வியை எழுப்புது. பருவநிலை மாற்றம் சம்பந்தமான மாநாடா அது? ஆமாம், பருவநிலை மாற்றம் என்பது வெறும் பேச்சல்ல, அது ஒரு தொடர் யதார்த்தம்.
அந்த மாநாட்டில் 59 பெலேம் தகவமைப்பு அளவீடுகள், அதாவது அடாப்டேஷன் இண்டிகேட்டர்ஸ் உருவாக்கப்பட்டன. பருவநிலை மாற்றம் என்றாலே நாம கார்பன் உமிழ்வை குறைப்பது பற்றி தானே விவாதிப்போம். இந்த அளவீடுகளில் புதுசா என்ன இருக்கு? இந்த அளவீடுகளில் தண்ணீர் மற்றும் கழிவுநீர் மேலாண்மைக்கு, அதாவது வாஷ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நாம் உமிழ்வை குறைப்பது என்பது வருங்காலத்தை காப்பாற்றுவது. ஆனா தகவமைப்பு என்பது இன்று நாம் உயிர் வாழ்வது தொடர்பானது. அதாவது வறட்சி அல்லது பெருவெள்ளம் வரும்போது சமாளிப்பது எப்படிங்கிறதா? அதேதான். பெலேம் அளவீடுகள் ஒரு அடிப்படையான கேள்வியை கேட்குது. நீங்க எவ்ளோ பில்லியன் டாலர் செலவில் மருத்துவமனைகளோ வானளாவிய கட்டடங்களோ கட்டுறீங்க என்பது முக்கியமல்ல. ஒரு பெரும் வெள்ளம் வரும்போது அந்த நகரத்தின் கழிவுநீர் அமைப்பு தாக்கு பிடிக்குமா? அவன் வடிகால்கள் அடைத்துக்கொண்டு குடிநீரில் கழிவுநீர் கலந்தா மொத்த நகரமும் நோய் தொற்றால் முடங்கிடுமே. கண்டிப்பா. உள்கட்டமைப்பு என்பது வெறும் கான்கிரீட்டால் ஆனது மட்டுமல்ல, அது வளைந்து கொடுக்கும் மீள்திறன், அதாவது ரெசிலியன்ஸ் கொண்டதாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான பாதுகாப்பு. இந்த ரெசிலியன்ஸ் மற்றும் கண்ணியம் என்ற வார்த்தைகள் இயற்கைக்கு மட்டுமல்ல, மனித உடலுக்கும் நமது சட்டம் ஒரு தனி மனிதனுக்கு வழங்கும் உரிமைகளுக்கும் கூட எப்படி பொருந்தது என்பது ரொம்ப வியப்பா இருக்கு. ஆமாம். ஹரீஷ் ராணா வழக்க பார்த்தால் நமது சட்டங்கள் எப்படி நெகிழ்வுத்தன்மையோடு தங்களை மாற்றிக் கொண்டுள்ளன என்பது புரியும். ஹரீஷ் ராணா வழக்கு இது உச்சநீதிமன்றத்தில் நடந்த அந்த முக்கியமான வழக்கு தானே? ஆமாம். சட்டமும் மருத்துவமும் மனித உணர்வுகளும் சந்திக்கும் ஒரு மிக முக்கியமான புள்ளி அது. 2013 விபத்தில் சிக்கி சுமார் 13 ஆண்டுகளாக மூளைச் செயல்பாடு முற்றிலும் அற்ற நிலையில் இருந்த இளைஞர் தான் ஹரீஷ் ராணா. 13 வருஷமாவா? ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை உங்க குடும்பத்துக்கு. ஆமா, 13 ஆண்டுகளாக அவருடைய பெற்றோர் அவருக்கு உயிர்காக்கும் சிகிச்சை அளித்து வந்தாங்க. அவருக்கு குழாய் மூலம் உணவு மற்றும் நீர் நேரடியாக இரைப்பைக்கு வழங்கப்பட்டு வந்தது. ஒரு கட்டத்துல அவரால மீண்டும் வர முடியாதுன்னு தெரிஞ்சதும் பெற்றோர் என்ன முடிவெடுத்தாங்க? அவர் மீண்டு வர எந்த மருத்துவ வாய்ப்பும் இல்லை என்பதை உணர்ந்த பெற்றோர் அவருக்கு அளிக்கப்படும் சிகிச்சையை நிறுத்தி அவரை நிம்மதியாக இறக்க அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தை அணுகுனாங்க. ஒரு நிமிஷம். குழாய் மூலம் தண்ணீர் கொடுப்பதும் உணவு கொடுப்பதும் மருத்துவ சிகிச்சையா? ஒரு உயிருக்கு உணவு மறுக்கப்படக்கூடாது என்பதுதானே அடிப்படை மனிதாரம்? இது ஒரு மிக சிறப்பான கேள்வி. இவ்வளவு காலம் சட்டம் இதை அப்படித்தான் பார்த்து வந்தது. ஆனா உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்தது. என்ன முடிவது? உணவு மற்றும் நீரை செயற்கையாக ஒரு அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்ட குழாய் வழியாக வழங்குவது வெறும் அடிப்படை பராமரிப்பல்ல, அது மருத்துவ சிகிச்சை என தீர்ப்பளித்தது. ஓ, இது சட்டத்துல வந்த ஒரு பெரிய மாற்றமாச்சே. ஆமா, சட்டத்தின் பரிணாம வளர்ச்சியை பார்த்தால் இது புரியும். 1996ல கியான் கவுர் வழக்கில் வாழும் உரிமையில் இறக்கும் உரிமை அடங்காது என்று சட்டம் மிகவும் கராராக கூறியது. பின்னர் 2011ல் அருணா ஷான்பாக் வழக்கில் செயலற்ற கருணை கொலைக்கு சில விதிவிலக்குகளை அளித்தது. அப்புறம் 2018ல காமன் காஸ் வழக்குல ஒரு மாற்றம் வந்துச்சு இல்லையா? ஆமா, மருத்துவ சிகிச்சையை மறுக்கும் உரிமை தனிமனிதனுக்கு உண்டு என்பதை ஏற்றுது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது ஹரீஷ் ராணா வழக்கு. அதாவது மனித உயிர் என்பது இதயம் துடிப்பது, நுரையீரல் சுவாசிப்பது என்ற வெறும் உயிரியல் செயல்பாடு மட்டுமல்ல, மூளைச் செயல்பாடு முற்றிலும் அற்றுப்போய் சுயநினைவே இல்லாமல் மீளவே முடியாத ஒரு நிலையில் இயந்திரங்கள் மூலமாக ஒரு மனித உடலை மட்டும் பல ஆண்டுகள் உயிரோடும் வைத்திருப்பது வாழ்வின் புனிதத்தன்மைக்கு எதிரானது. பழைய நிலக்கரி ஆலைகளைப் போல நெகிழ்வுத்தன்மை அற்றதாக இருந்த சட்டம் இப்போது மனித உணர்வுகளை புரிந்து கொண்டு தன்னை நெகிழ்வாக மாற்றிக்கொண்டுள்ளது. மிக துல்லியமாக சொன்னீங்க. எந்த ஒரு அமைப்பும் காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் அது உடைந்து சிதறும். உண்மைதான். இது ஒரு மிக நீண்ட சிந்திக்க வைக்கும் பயணம். நாம இன்னைக்கு எங்க இருந்து தொடங்கணும்? நெகிழ்வுத்தன்மை இல்லாத பழைய நிலக்கரி ஆலைகளால் எப்படி தூய்மையான சூரிய சக்தி வீணாகுதுன்னு பார்த்தோம். ஆமா, அதற்கான மாற்று தீர்வாக தோரியம் தொழில்நுட்பங்களை அலசினோம். அப்புறம் புவிசார் அரசியலால் உலகளாவிய விநியோகச் சங்கிலி எப்படி பாதிக்கப்பட்டு நமது உணவுத்தட்டையும் உரத்தையும் அச்சுறுத்துகிறது என்று விவாதித்தோம். அமெரிக்காவின் வர்த்தக கட்டுப்பாடுகள், பருவநிலை மாற்றத்தின் மீள்திறன், கடைசியா மனித கண்ணியத்தை பாதுகாக்கும் சட்டம் வரை ஆழமாக பார்த்துள்ளோம். இவை அனைத்தும் வெவ்வேறு உலகங்கள் போல தோன்றலாம். ஆனா இவை அனைத்தையும் இணைக்கும் ஒற்றை சரடு அந்த நெகிழ்வுத்தன்மையற்ற நிலைதான். இந்த ஆழமான உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இறுதியாக ஒரு சிறிய சிந்தனை. நீங்க உங்கள் சொந்த வாழ்க்கையிலோ, உங்கள் குடும்பத்திலோ அல்லது உங்கள் தொழிலிலோ உருவாக்கியுள்ள அமைப்புகள், திட்டங்களை சற்று திரும்பி பாருங்கள். அவை நிலக்கரி ஆலைகளைப் போல நெகிழ்வுத்தன்மை இல்லாமல் இருக்கா?
ஒரு திடீர் அதிர்ச்சி வரும்போது அவை உடைந்தோடுமா அல்லது காலத்திற்கேற்ப வளைந்து கொடுத்து மீண்டு வரும் ரெசிலியன்சி கொண்டிருக்கான்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. நெகிழ்வுத்தன்மை இல்லாத எந்த ஒரு அமைப்பும் ஒரு கட்டத்தில் ஸ்தம்பித்துவிடும் என்பதை நாம நினைவில் கொள்ளணும். இந்த தகவல்கள் நிறைந்த உரையாடலில் எங்களோடு பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.